வேகமாக புறப்பட்டு சென்றனர். அவர்கள் வடதிசையை நோக்கி சென்றபோது அங்கே ஒரு யானை வடதிசையில் தலையை வைத்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்ததை கண்டனர். சிவனின் கட்டளைப்படி அந்த யானையின் தலையை வெட்டி எடுத்துக் கொண்டு கைலாயம் திரும்பினர். பரமசிவன் அந்த யானையின் தலையை சிறுவனின் உடலோடு பொருத்தினார். பின் தன் தெய்வீக சக்தியால் அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். யானை முகத்தோடும் மனித உடலோடும் அந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து நின்றான். விநாயகர் என்ற திருநாமம் உயிர் பெற்று எழுந்த தன் மகனை புதிய தோற்றத்தில் கண்ட அன்னை பார்வதி ஆனந்த கண்ணீர் வடித்தார். தன் பிள்ளையை அன்போடு அணைத்துக் கொண்டார். அப்போது பரமசிவன் அந்த பிள்ளையிடம், மகனே, நீ என் கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பாய். அதனால் இன்று முதல் நீ கணபதி என்றும் கணேசன் என்றும் அழைக்கப்படுவாய், அதாவது கணங்களுக்கு தலைவர். மேலும் இன்று முதல் உலகில் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் எந்த ஒரு பூஜை செய்வதற்கு முன்பும் மக்கள் உன்னையே முதலில் வணங்குவார்கள். உன்னை வணங்காமல் தொடங்கும் எந்த ஒரு செயலும் தடையின்றி முழுமையடையாது. நீயே விக்னேஸ்வரன், அதாவது தடைகளை நீக்குபவர். உன்னை முதலில் பூஜை செய்த பின்னரே மற்ற தெய்வங்களுக்கான பூஜை நடைபெறும். நீயே முழு முதற் கடவுள் என்ற பெருமையை பெறுவார் என்று அருளினார்.